வணக்கம் நண்பர்களே, அதாகப்பட்டது இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, யூடியூப் டெக் கம்யூனிட்டி பற்றி ஒரு கான்ட்ரவர்சி போய்ட்டுருக்கு. கான்ட்ரவர்சின்னு இல்லை, ப்ரூஃபை வச்சே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அவங்க பேசுறதெல்லாம் நம்ம பேச போகிறது இல்லை, ஏன்னா அவங்க பேசுறதா நீங்கள் அவங்க சேனல்லே போய் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ரீசெண்டாக என்ன நடந்துச்சுன்னா, சித் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறவங்க சேனல்லேருந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த டெக் பாஸ் அப்புறம் இந்த டெக் சூப்பர் ஸ்டார், ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்திருக்கிற ஒரு பிரச்சனையை வீடியோவை எடுத்து போட்டிருந்தாங்க. வித் சாலிட் ப்ரூஃபோட போட்டிருந்தாங்க. எல்லாமே ஆடியோ ப்ரூஃப் தான், வீடியோ ப்ரூஃப் பெருசாக எங்கேயுமே கிடையாது. ஸோ ஆடியோ ப்ரூஃப் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்தாங்க. அதில் என்னென்னலாம் பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர், அதாவது ஒரு டெக் யூடியூபர் எப்படிலாம் மக்களை மேனுப்புலேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எக்கச்சக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சது அந்த ஆடியோ கேட்கும்போது. அந்த ஆடியோவோட ஒரு சின்ன கிளிம்ஸ் நான் இங்கே ப்ளே பண்ணுறேன், கேட்டு வாங்க. எந்த வகையிலுமே அந்த ஓப்போட இந்த ஃபோனையும் இது வந்து நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. அதோட பெரிய டிஸ்பிளே, அதோட பெரிய பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்போல தான் இருக்குது. இல்லை இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் கையில் டிவைஸே இல்லாமல். டிவைஸ் இருந்தால் கூட ஓகே, இதில் வந்து ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு ஏதோ ஒரு முட்டு கொடுக்கலாம். அதுவுமே முட்டு தான் கொடுக்க முடியும், நல்லா அப்பட்டமாக தெரியும். குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகுது, டிசைன் டிஃப்ரென்ஸ் ஆகுது, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ தான் பெட்டராக இருக்குது. அதை நம்ம அப்பட்டமாக இதுதான் நல்லா இருக்குது அப்படின்ற அவன் கன்க்ளூஷனே வந்து சாம்சங்க்கு தோதான் பேசவும் சொல்கிறான். இப்படி இருக்கையில் எதை வச்சு நம்ம வந்து இதை பேச முடியும்? வந்து கடைசியில் இது வந்து இப்போதைக்கு இந்தியாவில் வந்து இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. சாம்சங் வந்து 4 வருஷமாக பண்ணுறாங்க. இவங்க புதுசாக வரதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி அடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வருஷன் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வேணா, அதுக்கு முதல்ல மீனிங் என்ன வரணும், இது வேணா, இது ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கேட்டுட்டீங்களா? இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு 2 மொபைலை கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. 2 மொபைலை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஓப்போ மொபைல், ஒரு சாம்சங் ஃபோல்ட், 2 ஃபோல்டு மொபைலுமே கம்பேர் பண்ணும்போது ஓப்போ தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எல்லாமே நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே அதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இவங்க சாம்சங் கிட்ட காசு வாங்கிட்டதுனால இவங்க சாம்சங்கை பற்றி பெஸ்ட்டாக சொல்லணும். ஆனால் சாம்சங்கை பற்றி பெஸ்ட்டாக சொல்ல ஓப்போவை விட இதில் எதுவும் இல்லை. அதை நம்ம சுதர்சன் ப்ரோவே சொல்கிறாரு. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வேறு வழி இல்லாமல் இவங்க இந்த கம்பேரிசனில் சாம்சங்கை உயர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கே இது ஒரு ஓப்போவோட ரிவ்யூ. என்னடி சொல்ற? ஆக்சுவலாக ஒரு பெய்ட் ப்ரொமோஷன்னா ஒரு டிவைஸோ ஏதோ ஒரு விஷயம் அந்த ப்ராடக்டை உயர்த்தி பேசணும். அதில் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தாலுமே அதை உயர்த்தி பேசுவாங்க. அந்த ஃப்ளாஸ் அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இதுதான் இப்போ இருக்கிற பெய்ட் ப்ரொமோஷனில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டிவைஸை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக வேணும்னே இன்னொரு டிவைஸை கொண்டு வந்து அந்த டிவைஸை தாழ்த்தி இந்த டிவைஸை உயர்த்தி பேசுகிறாங்க. இதுக்கே இந்த டிவைஸ் அவங்க கையில் கூட இல்லை, வேற எங்கே தான் வாங்கி பண்ணியிருக்காங்க. கேட்டால் நான் மாதக்கணக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு உருட்டை வேற உருட்ட வேண்டியது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நான் பேசுகிற இந்த வீடியோ வந்து சித் ஃப்ரீக்வன்சி அவங்க பேசுகிற வீடியோலேருந்து எனக்கு புரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வச்சு தான் நான் பேசுகிறேன். இதிலிருந்து மக்களாகிய நீங்கள், அதாவது மக்களாகிய நாம் எப்படி தெளிவாக எஸ்கேப் ஆகிறது, அவங்க டெக் பெய்ட் ப்ரொமோஷன் பெய்ட் ப்ராடக்ட்ஸ்குள்ளே போய் நம்ம மாட்டாமல் உண்மையிலே நல்ல ப்ராடக்ட்ஸை எப்படி வாங்கலாம், ஆக்சுவலாக அப்படி வாங்க முடியுமா? ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ப்ராடக்ட், எந்த டெக் ப்ராடக்ட் வாங்கினாலும், டெக் ப்ராடக்ட்னு கிடையாது, மோஸ்ட்டாக எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம யூடியூப்பை பார்த்து தான் ரிவ்யூஸ் செக் பண்ணி வாங்குவோம். ஸோ இது டெக் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதால நம்ம டெக் ப்ராடக்டை எடுத்துப்போமே. ஒருத்தவங்க ஒரு ஃபோன் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, யூடியூப்பில் போயிட்டு பட்ஜெட் எவ்வளோ பார்த்துட்டு பெஸ்ட் மொபைல் அண்டர் திஸ் பட்ஜெட்னு பட்ஜெட்டை போடுவாங்க. அதில் ஒரு யூடியூபர், அதாவது நல்ல சப்ஸ்கிரைபர் அதிகமாக யூடியூபர் எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களோ அதை கண்ணை மூடிக்கிட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் அது ஒரு பெய்டு ப்ரொமோஷன். அவங்க அங்கே இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் போட மாட்டாங்க. வீடியோ நடுவில் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை அப்படியும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஆடியோவில் ஒன்று இருக்குது, கேட்டு வாங்களேன். நாங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் காசு வாங்கலை. நாங்கள் ஜஸ்ட்டு வீடியோ மேக்கிங் காஸ்ட் மட்டும்தான் வாங்குகிறோம். பிராண்ட் அந்த மேக்கிங்க்கு மட்டும்தான் பே பண்ணுவாங்களே தவிர இதுக்கு வந்து பப்ளிஷிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து காஸ்ட்டு கிடையாது. ஸோ கேட்டிங்களா? ஆக்சுவலாக ஏன் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி வீடியோ பண்ணுறது தான் அவங்க காசு தராங்க, அதாவது அந்த வீடியோவுக்கு அவங்க காசு தரல. சுதர்சன் ப்ரோ சொன்னது என்னன்னா, அந்த டிவைஸை உயர்த்தி பேசுறதுக்காக அவங்க காசு தரல, அந்த வீடியோ பண்ணுறதுக்கான மேக்கிங் அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. நாங்கள் வெறும் மேக்கிங் சார்ஜை மட்டும்தான் வாங்கிக்கிறோம். எது 7 லட்சம் 8 லட்சம் மேக்கிங் சார்ஜா ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு? ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், மேக்கிங் சார்ஜை மட்டும் தான் நாங்கள் வாங்குறோம். அதாவது கேமரா பண்ணுறதுக்கு, அந்த இடத்துக்கு, அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு, இந்த வீடியோ பேசுறதுக்கு, இந்த மாதிரி மேக்கிங் சார்ஜை மட்டும்தான் நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி நாங்கள் காசு வாங்கிட்டுலாம் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல? இப்போ அவங்க வழிக்கே போவேன், அதுவே ஒரு உருட்டு தான். நான் அவங்க வழிக்கே போகிறேனே, மேக்கிங் சார்ஜ் மட்டும் தான் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த வீடியோவுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்களா இல்லையா? அதாவது இந்த வீடியோ பண்ணுறதுக்கான செலவை அந்த பிராண்டு தான் ஏற்றிருக்குது. ஸோ அப்படியே அந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்லணும்,
திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கணும். ஆர் நடுவுலையாவது நீங்கள் சொல்லியிருக்கணும் இந்த வீடியோ இவங்க ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஏன் அப்படி பண்ணலை? இதெல்லாம் ரொம்ப அன்எத்திக்கலான விஷயம். எத்திக்ஸ் அவங்க ஒருத்தவங்களும் ஒரு எத்திக்ஸ் வச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இது ரொம்பவே அன்எத்திக்கலான ஒரு விஷயம். ஒரு வீடியோ பண்ணுறீங்களா, அது பெய்டுன்னு போடுங்க, இல்லை வீடியோலாவது இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் ரிவ்யூஸ்லாம் பெய்டு ரிவ்யூஸ் தான் பண்ணிருந்தாங்க. நான் பெருசாக யூடியூப் பார்த்து ரிவ்யூஸ் நம்ப மாட்டேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் டெக் விஷயம் தெரியுதுனால என் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க இப்போ என்கிட்ட மொபைல் மோஸ்ட்டாக டிவைஸ் ஏதாவது வாங்கினா என்கிட்ட கேட்பாங்க. நான் யூடியூப்பை பார்த்து ரிவ்யூஸ் செக் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இவங்க உருட்டி வச்சுருப்பாங்கன்ட்டு. பட் சின்ன சின்ன விஷயம் செக் பண்ணிட்டு கம்பேரிசன் நான் யூடியூப்பை தான் செக் பண்ணுவேன். ஆனால் இப்போ கம்பேரிசனே உருட்டா இருக்கே. கம்பேரிசன் என்னடா உங்களுக்கு பித்தலாட்டத்தனம்? 2 மொபைலை கம்பேர் பண்ணுறீங்க. ஒரு மொபைலோட இன்னொரு மொபைல் மொக்கன்னு தெரிஞ்சு அந்த மொபைலை நீங்கள் தூக்கி வச்சு பேசுறீங்கன்னா இது எவ்வளோ கேவலமான விஷயம். எத்தனை பேர் உங்களை நம்பி வாங்கியிருப்பாங்க அந்த டிவைஸை? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக்சுவலாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அது அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்கலாம். ஸோ டிவியில் இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து ஆடு கொடுக்குறேன். நான் இந்த சோப்பை யூஸ் பண்ணேன், நான் இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணேன், நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணேன், நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன், நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணேன். அவங்களாம் உண்மையில அந்த க்ரீமை யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்களா? இப்படி நிறைய பேர் முட்டு கொடுத்துட்டு வருவீங்க. ஆக்சுவலாக அது அட்வர்டைஸ்மெண்ட். அவங்க அது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல. அது உங்களுக்கு பார்த்தாலே அது ஆடுன்னு தெரியும். ஒரு நாடகமோ ஒரு படமோ பார்த்துருக்கீங்கன்னா ஆட் டைம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது அட்வர்டைஸ்மெண்ட் இந்த எப்படி சொல்கிறது 7:3 அந்த ரேஷியோவில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு அரை மணி நேரம் சீரியல் ஓடுதுன்னா 21 நிமிஷம் சீரியல் ஓடும், மீதி 9 நிமிஷம் ஆடு ஓடும். இதுதான் ஒரு ப்ராப்பரான ஆடு போடுறதுக்கான ஒரு டைமிங். ஆனால் இப்போ இருக்கிற யூடியூப் வீடியோலாம் போட்ட வீடியோ ஃபுல்லாக ஆடு சும்மா அடித்து தள்ளுறாங்க. ஒரு வீடியோ மட்டும் ஆடு இல்லை, மொத்த வீடியோவுமே அந்த சேனலில் ஒரு 1000 வீடியோ 900 வீடியோவுமே ஆடாக இருந்துச்சுன்னா என்னன்னு பண்ணுறது? சொல்லிட்டு பண்ணால் பிரச்சனை கிடையாது, சொல்லாமல் பண்ணுறதா நிறைய பேர் நம்பி வாங்குறாங்க. இதில் நிறைய பேர் என்ன உருட்டுறாங்கன்னா, நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணேன், நான் 4 மாதம் யூஸ் பண்ணேன், நான் 1 வருஷம் யூஸ் பண்ணேன், லாங் டேர்ம் ரிவ்யூ அப்படின்லாம் போகிறீங்க. லாங் டேர்ம் ரிவ்யூவில் எதுக்கு பெய்டு வாங்கி நீங்கள் போடுறீங்கன்னு தெரில. லாங் டேர்ம் ரிவ்யூனாலே ரொம்ப அதாவது ஒரு வருஷமோ 6 மாதமோ யூஸ் பண்ணி அதை பற்றி ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுறதா லாங் டேர்ம் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலே நீங்கள் பித்தலாட்டம் பண்ணீங்கன்னா எப்படி உங்களை நம்புறதுன்னு எனக்கு தெரியல. கம்பேரிசன்லையும் பித்தலாட்டம். ஆக்சுவலாக உண்மையிலே நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைலே எடுத்துப்போமே. நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு யூடியூப் ரிவ்யூஸும் எந்த ஒரு யூடியூப் கம்பேரிசனையும் நம்பாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் போய் வாட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் போய் பார்த்துக்கலாமே தவிர அதை நம்பி இதுக்கப்புறம் நீங்கள் வாங்காதீங்க. என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அந்த உங்களுக்கான பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலுக்கு நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போறீங்கன்னா அதுக்கான பட்ஜெட் எவ்வளோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 ஒரு மிட்ரேஞ்ச் பட்ஜெட் அப்படின்னு எடுத்துப்போமே. இப்போ எல்லாருமே ஒரு ஃபோன் வாங்கினா ஒரு 20,000 25,000 பட்ஜெட் வைக்கிறாங்க. நம்ம ஒரு 20,000 பட்ஜெட்டாக எடுத்துப்போம். ஒரு 20,000 பட்ஜெட் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த 20,000 பட்ஜெட்டில் என்னென்ன ஃபோன்லாம் இருக்குது இதை நீங்கள் யூடியூப்பில் தயவு செஞ்சு சர்ச் பண்ணாதீங்க. யூடியூப்பில் நார்மலாக ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற விஷயம் நம்ம பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூடியூப்பில் போய் டாப் 10 மொபைல்ஸ் அண்டர் நம்ம பட்ஜெட் 20,000 20,000 அப்படின்னு போடுவோம். அதில் ஃபஸ்ட்டு 2த்துல யார் அடிச்சு நொறுக்கியிருக்காங்களோ அவங்கள போய் பார்க்க வேண்டியது. அவங்க ஃபஸ்ட்டு எந்த மொபைல் சொல்கிறாங்களோ அதை கண்ணை மூடிட்டு வாங்க வேண்டியது. அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே கூகுள் சைடு வாங்க, குரோமோ ஏதோ ஒரு டேப் குரோம் ஓப்பன் பண்ணுறீங்களா, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு வெப் சர்ச் பண்ணுங்க. மொபைல்ஸ் அண்டர் 20,000 இவ்வளோதாங்க. இதை நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ 2025னா 2025 நீங்கள் போட்டுருங்க. இப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வெப்சைட்ஸ் நிறைய ஓப்பன் ஆகும். அதில் ஒரு ஃபர்ஸ்ட்டில் ஒரு 2 3 4 வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதில் அவங்க ஒரு 10 ஃபோன் சொல்லியிருப்பாங்க. 20,000க்குள்ளே இவ்வளோ மொபைல்ஸ் இருக்குன்னு ஒரு 10 ஃபோனை சொல்லியிருப்பாங்க. அந்த 10 ஃபோனையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி, அதாவது அந்த 10 ஃபோனையும் வெளியே எடுத்துட்டு அந்த 10 ஃபோனில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருப்பீங்க தெரியுமா. எனக்கு கேமரா இவ்வளோ இருக்கணும், எனக்கு லென்ஸ் இவ்வளோ இருக்கணும். இது வந்து டெக் தெரியாதவங்களை பற்றி நான் பேசலை. சப்போஸ் உங்களுக்கு டெக் தெரியலைன்னா நீங்கள் எப்படி நீங்களாக போய் வாங்க மாட்டீங்க. டெக் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ உங்கள் யாருக்கிட்டே நீங்கள் போய் ஒரு சஜஷன் கேட்பீங்க. அவங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா டெக் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதாவது நீங்கள் வாங்குறீனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வாங்கினாலும் இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அதை கேளுங்க. உங்களுக்கு கேமரா எப்படி வேணும். ஸோ உங்களுக்கே தெரியும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டெக்கை பற்றி தெரியல, உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஓகே கேமரா எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது இப்படி தான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும்ல. அதை வச்சு கேமரா எனக்கு இவ்வளோ வேணும்,
பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ வேணும், எனக்கு கேமிங் ஃபோனாக வேணும், எனக்கு வந்து டிஸ்பிளே நல்லா இருக்கணும், ரெசல்யூஷன் நல்லா இருக்கணும், இப்படி உங்களுக்குன்னு ஒரு சில ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. அதை நோட் பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அந்த 10 மொபைலில் இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ்குள்ளே வர மொபைல்ஸ் எதுன்னு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மொபைல் உங்களுக்கு கிட்டும், சிக்கும். அந்த சிக்கன மொபைலை ஃபஸ்ட்டு வெளியே தூக்கிங்க. அந்த சிக்கன மொபைலை வெளியே எடுத்துட்டு இந்த 3 மொபைலை பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். யார் யார் என்னென்ன வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு இப்போலாம் பார்த்தாலே தெரியும் பெய்ட் ப்ரொமோஷன் எது அப்படின்ட்டு. சிம்பிளாக சொல்லலாம், எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷனாக தான் இருக்குது இப்போதைக்கு. சின்ன சின்ன யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் மோஸ்ட்டாக பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறதில்ல. மில்லியன்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் வச்சுருக்கவங்க தான் பெய்ட் ப்ரொமோஷன் எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க. அதே மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் பண்ணுறது இல்லைன்னு அவங்களுமே பண்ணுறாங்க தான். பட் ரொம்ப ஒரு மாதிரி ஆடுக்குன்னே வாழ்றது இந்த ரொம்ப பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அப்படி பண்ணுறாங்க. ஸோ நான் சொல்கிறது யூடியூப்பை நம்பாதீங்க. உங்களுக்கு ஒரு 3 மொபைல் சிக்கிச்சுன்னா அது யூடியூப்பில் ஜஸ்ட் நீங்கள் அதோட ரிவ்யூஸ் யாராவது போட்டிருக்காங்களா, அன்பாக்சிங், ஸ்பெசிஃபிகேஷன் அதை பற்றி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஃபோனில் இதை தான் இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் அந்த 3 மொபைலையும் கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணீங்க? தயவு செஞ்சு யூடியூப் பக்கம் போய் கம்பேரிசன் நின்றுடாதீங்க. மொத்தமாக பெய்ட் ப்ரொமோஷனில் தான் கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அதை நம்பாதீங்க. திரும்பியுமே கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கம்பேர் அப்படின்னு போட்டுருங்க. கம்பேர்னு போட்டுட்டு நீங்கள் அந்த 3 மொபைல் இருக்குது தெரியுமா, அந்த 3 மொபைல் மாடலையுமே போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த இப்போ ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அதிலே கேட்கும் என்னென்ன மொபைலை கம்பேர் பண்ணணுன்ட்டு. அங்கே நீங்கள் அந்த 3 மொபைலையுமே என்ட்ரு பண்ணிட்டீங்க, அந்த 3 மாடல்ஸுமே என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 3 மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை அழகாக அது கொடுத்துரும். இது வந்து இது பெஸ்ட்டு இல்லைன்னா அங்கே எதுவுமே சொல்லாது. அது 3 மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே அழகாக மென்ஷன் ஆகிருக்கும். அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். இதில் இருக்கிறதுலாம் உண்மைதானான்ட்டு அந்த மொபைலோட ஒரிஜினல் வெப்சைட்டில் போயிட்டு இதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கான்னு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணி அதில் உங்களுக்கு எது ஓகேவா இருக்கும், ஓகே இந்த மொபைல் எனக்கு ஓகேவா இருக்கும். ஸோ அதில் அந்த 3 மொபைலில் ஒரு மொபைலை உங்களால் ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். அப்படி கம்பேரிசனில் தெரிஞ்ச ஒரு மொபைலை ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்துட்டு சிம்பிளாக நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த மொபைல் என்னென்ன வெப்சைட்டில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ, அதை ஓப்பன் பண்ணி அந்த மொபைலை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஒன்றுமே கிடையாது, யூசர் ரிவ்யூஸ் அப்படின்னு கீழே ஒரு காலம் இருக்கும். அதில் வந்து அந்த மொபைலை வாங்கின யூசர்ஸ் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அதுலேயுமே பெய்ட் ரிவ்யூஸ் இருக்க வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குதா. நீங்கள் வந்து இந்த ஒன்லைன் ரிவ்யூ குட், நைஸ் ப்ராடக்ட், வெரி வெல் ப்ராடக்ட், சூப்பர் ப்ராடக்ட், டூப்பர் ப்ராடக்ட், இப்படிலாம் இருக்கிற ரிவ்யூஸை நீங்கள் செக் பண்ணாதீங்க. உண்மையிலே ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க, அதாவது எழுதியிருப்பாங்கன்னா டைப் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு 3 லைன் 4 லைனுக்கு டைப் ஆகிருக்கும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே பெய்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு 50-50 தான் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஒரு சிலலாம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கும், அதெல்லாம் பெய்டு கிடையாது, அதெல்லாம் உண்மையிலே டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்த உடனே ஓகே 5 ஸ்டார் 4 ஸ்டார் 3 2 1 ஸ்டார் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்னு செக் பண்ணுங்கள். அதோட ஸ்டார் ரேட்டிங் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 5 ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றா படிங்க. அப்புறம் 5 ஸ்டார் முடிஞ்சுதான் 4 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் 1 ஸ்டார் இந்த மாதிரி ஒன்றா படிங்க. 2 ஸ்டார் 1 ஸ்டார்லாம் அதுக்கான நெகட்டிவ் சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கேமரா செக்மெண்ட்டு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும்னா அதோட நெகட்டிவ்ஸில் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, கேமிங் அடி வாங்குது, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு அது நெகட்டிவ், உங்களுக்கு அது நெகட்டிவாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த நெகட்டிவை நீங்கள் தட்டி விடலாம். உங்களுக்கு இப்போ இதில் கேமரா பெஸ்ட்டு நீங்கள் நினச்சா இல்லை கேமரா சரியில்லைன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா திருப்பி நீங்கள் ஒரு ரீசெக் பண்ணுங்கள், வேறு வெப்சைட்டில் சர்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி இது உண்மையிலே இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அந்த டிவைஸ் வாங்குறதுக்கான ஒரு அடி எடுத்து வைக்கலாம். இல்லையா சிம்பிளாக அந்த டிவைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாராவது வச்சிருக்காங்களான்னு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் யாராவது வச்சிருக்காங்களான்னு பாருங்கள். அவங்ககிட்ட டேரெக்டாக யூசர் ரிவ்யூ கேளுங்க, எப்படி இருந்துச்சு, யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, நல்லா இருக்கா, அந்த மாதிரி டேரெக்டாக கேட்டிங்கன்னா அது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்குறது புதுசாக இருக்குது அப்படி யாருமே வச்சுலன்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும், அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். அதாவது 20,000 25,000 போட்டு மொபைல் வாங்குறீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் to 1 hour ஸ்பெண்ட் பண்ணல எந்த தப்புமே கிடையாது. இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணீங்கன்னா ப்ராப்பரான டிவைஸை உங்களால் பர்ஃபெக்டாக வாங்க முடியும். இது நான் மொபைலுக்கு மட்டும் சொல்ல, வேறு எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு அது ஒரு ஒர்த் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த யூடியூப் செக் பண்ணுறது, நானுமே யூடியூப் செக் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போலாம் அது பெருசாக நான் எங்கேயும் பார்க்குறது கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சு இதெல்லாம் பெய்டாக தான் இருக்கும்ட்டு. ஆனால் சத்தியமாக கம்பேரிசன்லாம் போய்ட்டு நான் எதிர்கூட பார்க்கலங்க. ஐயோ அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ எஸ், ரொம்ப அவேராக இருந்துக்குவாங்க. ஒரு மாதிரி ஏமாந்துட்டே இருந்தால் தலையில் ஏறி மிளகா அரைச்சிட்டு போயிடுவானுங்க போல இருக்குது. இவங்களெல்லாம் அதுக்கப்புறம் நம்மனா வேலைக்கு ஆகாது.
எஸ் நான் கூட ஸ்டோரிலாம் போட்டிருக்கேன் டெக் சூப்பர் இருக்கு. பரவாயில்ல விடுங்க, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவேராக இருங்க. நீங்கள் பீப்புள் அவேராக இருக்கீங்க, ஆடியன்ஸான நீங்கள் அவேராக இருக்கீங்கனாலே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருந்தே ஆகணும். ஏன்னா உங்களை நம்பி உங்களோட ஃபேஸ் வேல்யூ தான் அங்கே வந்து வெளியே தெரியுது. உங்களை நம்பி தான் ப்ராடக்ட் வாங்குறாங்க. அதை நீங்கள் பெய்ட் ப்ரொமோஷனாக இருந்தால் தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்ட்டு. ரிவ்யூஸில் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு அன்எத்திக்கலான விஷயம். கம்பேரிசனில் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதில் என்னென்னா இருக்குன்னா, நீங்கள் வந்து நான் பார்க்கும்போது ஓகே கீழெல்லாம் போடுறாங்க, இவ்வளோ டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க, இந்த ஃபோன் இவ்வளோ டியூரபுளாக இருக்கான்ட்டு நான் ஒரு தடவை யோசித்தாலும் இப்போ பார்க்கும்போது அவங்க அந்த பிராண்டுக்கிட்டே மெசேஜ் வருது. இந்த ஒரு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு அரை அடியிலேருந்து கீழே போடலாம், நீங்கள் ஒரு அடியிலேருந்து கீழே போடலாம், வாட்டர் டெஸ்ட் பண்ணுங்க, ஃபோனை உடச்சி கீழே தூக்கி போடுங்க, இப்படிலாம் பிராண்டு சொல்லி தான் இவங்களே செய்கிறாங்க. இதெல்லாம் என்ன நிறைய யூடியூபர்ஸ் ஜெனினாக பண்ணுறாங்க, தூக்கி போட்டு உடைக்கிறது, உண்மையிலே உடஞ்ச விஷயம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபோனை நெகட்டிவாக காட்டுறது கூட நம்ப முடியல. அதாவது இன்னொரு ஃபோனை பாசிட்டிவாக காட்டுறதுக்காக நீங்கள் இன்னொரு ஃபோனை நெகட்டிவாக காட்டுறாங்க. இவங்க ஆர்கானிக்னு சொல்கிறாங்களே தவிர ஆர்கானிக்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் புரியவே ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இந்த சித் ஃப்ரீக்வன்சி வீடியோ பார்த்தீங்கன்னா என்னால் எல்லாத்தையும் தூக்கி இந்த வீடியோவில் போட முடியாது. உங்களுக்கு இதில் புரியலைன்னா நீங்கள் ஃபஸ்ட் சித் ஃப்ரீக்வன்சிஸ் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் இதை பகலை இல்லை நீங்கள் இதை பார்த்துட்டு கூட அதை போய் செக் பண்ணிக்கலாம். என்னன்னா ஆர்கானிக்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் கம்பெனியோட மொபைலை வாங்கி ஆர்கானிக்காக பண்ணுறாங்கன்னா, அதாவது அந்த மொபைலை உண்மையிலே வாங்கி அந்த மொபைலை பற்றி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க ஏன் ஆர்கானிக்காக பண்ணுறாங்கன்னா, அந்த மொபைலை வாங்கி ஒரு 5-6 தடவை வாங்கி பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இது பிராண்ட்ஸ் கண்ணிலையும் ஏஜென்சிஸ் கண்ணிலையும் படும். ஓகே இவங்க நம்ம டிவைஸை பற்றி பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு படும். அதுக்கப்புறம் இவங்க ப்ராடக்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அதுக்கு தான் இப்போ எக்கச்சக்க சேனல்ஸ் ஆர்கானிக் ரிவ்யூஸே பண்ணுறாங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். உங்களுக்கு பிராண்ட்ஸ் க்ரோஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்க்கு பிஸ்னஸ் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பிராண்டுக்கு உண்மையாக இருங்க, தப்பு கிடையாது. அதுக்குன்ட்டு மக்கள்கிட்ட பொய்யா இருக்காதீங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். ரிவ்யூஸ்னால் ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணுங்கள், கம்பேரிசனாக ப்ராப்பராக கம்பேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் ஏதோ சொல்லிட்டேன். எஸ் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.